அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் மதிப்புக்குரிய முதலமைச்சர் திரு சி ஜோசப் அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடன் நேசத்துடன் அஜித் விக்கி எழுதி கொள்வது. அண்ணே, நீங்கள் நலமா? நலம் நலம் அறிய ஆவல். நமது தமிழ்நாட்டில் நல்லதையும் கெட்டதையும் சேட்டையும் சோதனையும் கடந்து கடல் தாண்டி கனடாவுக்கு வந்து உழைத்து கொண்டிருக்கும் இந்த அன்பு தம்பி அஜித் விக்கியை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். வேற யாரும் இல்லை, நான் தான் அது. ஏனென்றால் உடம்புதான் கனடாவில் இருக்குது, மற்றபடி மனசு தமிழ்நாட்டிலும் தமிழ் மக்களுக்காகவும் அடுத்த தலைமுறைக்கான நல்ல வழியை கொண்டு போகணும், அரசியலை திருத்தம் ஏற்படணும், அடிப்பட்ட அரசியலை மாற்றணும் அப்படின்றது ஒரு நேரமும் ஒரு இளைஞனாக எனக்கு நிறைய விஷயங்கள் தோணுது. இதை நல்ல அரசியல் நோக்கி தமிழ்நாடு போகுதானா? இல்லை. அதனால தான் எனக்கு அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து போக வசதியாக எனக்கென்று ரொம்ப சின்னதாக ஒரு ப்ரைவேட் ஜெட்டு வாங்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அமைச்சர்களுக்கு நிறைய 2-3 பேர் கார் இல்லை, ஓகே பரவாயில்ல, வாங்கி தராங்க. அதை குறிப்பிட்ட அமைச்சர்களுக்கு வாங்கி தரலாம். இதை மக்கள் வரி பணத்தில் தான் வாங்கி தரணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதை நான் இல்லைன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு இருக்கிற கடன் நிலைமைக்கு நீங்கள் அதில் அது இவ்வளோ பணம் ஒதுக்குறது நல்லதாக படலை. ஒரு ஃபினான்ஷியல் மூவ் தமிழ்நாட்டு அரசியலுக்கு இது நல்லது கிடையாது. அதே மாதிரி உங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணுற இந்த விஷயம் நல்லது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பிட்ட ஒரு சிலர் எம்எல்ஏக்களுக்கு இல்லை பரவாயில்ல, அதை வாங்கணுமா? இவ்வளோ பெரிய கட்சி வச்சுருக்கீங்க, உங்கள் கட்சிக்காக அவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க, அவ்வளோ பசங்க எல்லோரும் சின்ன சின்ன வயசுலேருந்து எல்லோரும் கட் அவுட் வச்சு வந்தவங்க தான், உழைச்சவங்க தான். ஏன் அதனால் உங்கள் சொந்த காசில் போட்டு ஒரு 2-4 கார் வாங்குறதுல எவ்வளோ செலவு வரப்போகுது யோசிச்சு பாருங்கள். ஒரு படத்துக்கு போடுற காசை 4 எம்எல்ஏக்கள் கார் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சிந்திக்கலாம் அப்படின்று சொல்லிவிட்டு, எனக்கு என்ன மாதிரினா நான் கேட்குறத நான் கேட்டுடுறேன். எனக்கு உயர்தர ப்ரைவேட் ஜெட்டு ஏற்பாடு செய்து தருமாறு. அதில் ஒரு எம்எல்ஏ கேட்டார் பார்த்தீங்களா, கார் கொடுக்குறது நல்ல விஷயம், அவர் சொல்லிட்டாரு. அதில் கிறிஸ்டா கார் கொடுங்கன்னு கேட்டார் பார்த்தீங்களா. அதே மாதிரி எனக்கு இந்த உயர்தர ப்ரைவேட் ஜெட்லேயே கொஞ்சம் ரொம்ப சின்னதான ஒன்று இருக்குது, கல்ஃப் ஸ்ட்ரீம் G700. அந்த ஜெட்டை வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நான் ஜல்லுன்னு கனடாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தோமா, நம்ம என் சொந்தஞ்சோலியை பார்த்தோமா, என் அப்பாவை பார்த்தோமா, எங்கள் அம்மாவை பார்த்தோமா அப்படின்னு நல்ல எங்கள் அக்காவை பார்த்தோமா, எல்லாரையும் பார்த்தோமா, என் குடும்பத்தினை எல்லாரையும் நான் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வருவேன். அப்படியே தமிழ்நாட்டு மக்களையும் அங்கங்கே என் ஊருக்காரங்க எல்லாருக்கும் நல்லது கெட்டது செஞ்சுட்டு நான் திரும்பி வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ஓட்டுவதற்கு 2 பைலட்டுகள். அது ஏன்டா 2 பைலட் வேணுமா அப்படின்னு நீங்களே கேட்கலாம். ஏன்னா 18 மணி நேரத்துலேருந்து 32 மணி நேரம் ஆகும் இந்த ஊரை நான் கடல் தாண்டி நான் அந்த ஊருக்கு இறங்கணும்னா. ஸோ ஒருத்தரை கஷ்டப்படுத்தக்கூடாதுல ஓட்ட சொல்லி, இல்லை நான் போயிட்டு கொஞ்ச நேரம் நான் ஓட்டட்டுமான்னு நான் போய் உட்கார முடியாது. ஸோ அதனால் இன்னொருத்தரை கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவளது போக முக்கிய அறிவிப்பு இப்போ இனிமே தான் இருக்குது. ஏன்னா விமானத்துக்குள் என்னை பார்த்து கொள்வதற்கு 2 கேபின் க்ரூவு போடவும். அதுபோக எனக்கு தனியாக வர்றதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் பார்த்தீங்களா. அதனால் ஒரு சிஸ்டரோ ஒரு நல்ல நண்பரோ, உங்களுக்கு எப்படி அம்மையார் த்ரிஷா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பியோ நண்பனையோ போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ட்ராவல் பார்ட்னராக இருக்கும். நான் பேசிக்கிட்டே இறங்குறதுக்கு ஒரு 32 மணி நேரம் 18 மணி நேரம் 20 மணி நேரத்துக்கு மேலே வரணும்னா எனக்கு ஒரு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருக்கணும் பார்த்தீங்களா. அது நல்ல விஷயம் தானே. யோசிச்சு பாருங்கள், தனியாக வர முடியும் அவ்வளோ தூரம்? போய் ஃப்ளைட் ஓட்டுறவனை போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல. அதோட விமானத்தில் மெயின்டெனன்ஸ், பார்க்கிங், ஃபியூல் செலவு எல்லாத்துக்கும் மாதம் ஒரு சின்ன தொகையை ஒதுக்கி விடவும். ஏன்னா அது நீங்களே பார்த்துக்குங்க. ஏன்னா அது நான் அது காசுல விஷயத்துலலாம் நான் ரொம்ப யார்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டேன், வாங்க மாட்டேன், கேட்க மாட்டேன். ஸோ அதனால் அது நீங்களே பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லைண்ணே, நான் தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய அரசியல் நகர்வுகளையும் அரசாங்க செயல்பாடுகளையும் மக்களுக்கு வரும் பாதிப்பு விஷயங்களையும் சுதந்திரமாக விமர்சித்து பேசுவதற்கு தமிழ்நாட்டில் எனக்கென்று ஒரு சின்னதாக ஒரு ஸ்டூடியோ, ஏன்னா என்கிட்ட பொருள் எல்லாமே இருக்குது, எனக்கு சின்னதாக ஒரு ஸ்டூடியோ மட்டும் பிடிச்சி பாதுகாப்பாக வச்சுட்டிங்கன்னா நான் நீங்கள் செய்கிற நல்லதையும் பேசுவேன், நீங்கள் செய்கிற கெட்டதையும் பேசுவேன். ஏன்னா நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, உங்களுக்கு டைம் தேவை. அதனால் உங்களை நான் தப்புலாம் சொல்லலை. அதையும் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம்,
எனக்கென்று 2 இல்லை 3 நல்ல வழக்கறிஞர்களை ஏற்பாடு செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு சம்பளமும் நீங்களே பேசிடுங்க. ஃபீஸ் எவ்வளோ வேணும்னு அவங்கள்ட்ட கேட்டு நீங்களே பேசிக்கிங்க. ஏன்னா நான் பேசிட்டு இப்போ நான் ஊருக்கு வந்தேன்னா எவன் எப்போ என்னை அரெஸ்ட் பண்ணுவான்னு தெரியாது, எவன் என் மேலே எப்போ கேஸ் கொடுப்பான்னு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி விஷயத்தையும் நான் வந்து ரொம்ப தாழ்மையிடம் ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இது வந்து இவ்வளோதையும் நீங்கள் செஞ்சு கொடுத்ததுனால உங்களுக்காக உங்களை வாழ்த்தி ஒரு 2 பாட்டு பாடலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து இவ்வளோ வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயங்கள். எத்தனையோ அமைச்சர்கள் வந்து எந்திரிச்சு பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. மக்கள் கொள்கையை பேசி மக்களுக்கான பிரச்சனைகளை பேசி சால்வ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எந்திரிச்சு பாட்டு பாடிக்கிட்டும் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் வந்து டைம் சரியாக போயிடுது. இதில் வந்து என்னென்னா அம்மையார் ஆட்சி நடக்குதுன்றீங்க. எதுக்கு இவ்வளோ கேவலப்படுத்துறீங்கன்னு தெரியல. பரவாயில்ல. அதனால் நானும் இவ்வளோ இது நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கு நல்லதாக இருக்கும். நான் அதுக்காக உங்களுக்கு முன்னாடியே ஒரு பாட்டு பாடிடலாம் அப்படின்னு இருக்கேன். 2 பாட்டு வச்சுருக்கேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? கொடுத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். அப்பா லிரிக்ஸ் யாராவது பார்த்துட்டு தப்பாக பாடியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்கப்பா. ஏன்னா வந்து அந்தளவுக்கு எனக்கு பாடலாம் தெரியாது வேறு. இப்போ வந்து நான் தா தீ தூ இந்த வரிசையில் முடித்ததுனால இன்னொரு பாட்டு பாடுறதுக்கு இன்னொரு அமைச்சர் எந்திரிச்சு பாடணும்ல. அதுக்கு பதில் இங்கே இன்னொரு ஆள் கிடையாது, நானே பாடிடுறேன். திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை. ஐயாப்பாப்பா அந்த அம்மா வாய்ஸ் மாதிரி ஆகி போச்சுங்க எனக்கு. எப்பா இதுக்கு மேலே நம்மளால் பாட முடியாது, விட்டுருங்க. ஏன்னா நமக்கு வராத சில விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ என்னென்னா நான் டயர்ட் ஆகிட்டோம். ஏன்னா நான் வந்து ஒரு 20-30 வருஷமாக வந்து ஒரே அரசியலை பார்த்து நான் டயர்டாகிட்டேன். நீங்கள் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு, அடுத்து வந்து கலெக்ஷன் கிங்கு, ட்ரெண்ட் செட்டர், டைட்டில் கார்டு செட்டர், இந்த மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ரசிகர்கள் ஒருத்தரும் அவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. வச்சுட்டு ஏன் நீங்கள் வந்து ஒரு அரசியலில் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டை மாற்றக்கூடாது? ஏன் உங்கள் ட்ரெண்டை நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அவங்க 2 பேரை குறை சொல்லிட்டு தான் வந்தீங்க, வந்துட்டு மறுபடியும் அவங்க செஞ்சதை ஏன் மறுபடியும் செய்கிறீங்க? ஏன் ஒரு புது ட்ரெண்டை கொண்டு வரக்கூடாது? எல்லாருமே இளைஞர்கள் தானே, அவங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டு போட்டவங்க அவ்வளோ இளைஞர்கள் தானே, உங்களுக்கு அவ்வளோ துணையாக நிற்கிறது எல்லாருமே இளைஞர்கள் தானே. ஏன் நீங்கள் அதை பண்ணக்கூடாது? இப்படி மாற்றி மறுபடியும் அவங்க 2 வருஷமாக நான் ஒரு 20 வருஷமாக பார்த்து வளர்ந்த விஷயத்தை தான் மறுபடியும் ஒரு கட்சி வந்து செய்யுதுன்னா என்னால் இளைஞனா ஒரு பையனாக வந்து அடுத்த என்னால் அதை தாண்டி போகிறதுக்கு எனக்கு இது இல்லை. ஏன்னா நான் இதுக்கு எதிர்த்து நான் சண்டை போட்டு தான் ஆகணும். எதனாலனா வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, மக்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒன்லி நார்த் இந்தியாவில் தான் வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்து வச்சு மாற்றி பேசிக்கிறாங்க. விஜய் தளபதி அப்படின்னு என் கூட நான் பல தரப்பு மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து எனக்கு போன வாரம் என் நண்பர்களோட இந்த பங்களாதேஷ் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று, அங்கே வந்து வேலை பார்த்தது வந்து ஒரு பங்களாதேஷ்காரர். அவர் சொல்கிறாரு, தளபதி விஜய் வி சா த ஹீ லாட் ஆஃப் தேங்க்ஸ் அப்படி இப்படின்றாப்புல. ஆனால் வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. எங்களுக்கு உண்மையிலேயே அந்த இடத்துல எனக்கெல்லாம் அவமானமாக தான் இருந்தது. என்னடா வந்து இவ்வளோ ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணி இவ்வளோ தூரம் வந்து மக்களை ஏமாற்றும் போது அந்த இடத்துல நான் வந்து சொன்னேன்னா அந்த இடத்துல என் தமிழ் மக்களையும் நான் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும், என் தமிழையும் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் பண்ணுற கூத்தெல்லாம் வந்து ஆமாம் அவர் பண்ணலைன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. சில விஷயங்கள் வந்து மக்கள் தான் அப்போ என்ன நினைப்பாங்க, ஐயோ இப்போப்பட்ட தலைவனையா மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது மக்களில் தான் முட்டாளாக நினைப்பாங்க. அதுவும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இன்றைக்கி நடக்கிற ஒரு சில விஷயங்களும் அரசியலுக்கும் தகுந்த மாதிரி இன்றைக்கி நம்ம அதை சொன்னோம்னா அது என் நாட்டுக்கு தாங்க கேவலம். உங்களுக்கு என்ன, நீங்கள் உங்கள் அரசியலை பண்ணிட்டு நீங்கள் போயிடுவீங்க, யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன அப்படின்னு. ஸோ இது வந்து நல்ல அரசியலாக ஆல்ரெடி அவ்வளோ கடன் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் உண்மையாலே மாற்றத்துக்கு தான் வந்திருந்தீங்கன்னா நல்ல மாற்ற அரசியல் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நீங்கள் நிறைய புதுசாக ட்ரெண்ட் பண்ணுங்கள், நல்லதை இறங்கி செய்யுங்க. அதை விட்டுட்டு அரைச்சமாகவே அரைச்சிட்டு
நாங்களும் வந்து புது விதமான அரசியல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக எந்த அளவுக்கு உங்களை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டாங்களோ அதே வேகத்தில் தூக்கி கீழே போட்டுருவாங்க. ஏன்னா அரசியல் அதுதான். அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் என்னோடய பழைய வீடியோ போன வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியலை. நான் அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த இவர் 2010லேருந்து 20 காலகட்டத்தில் நடித்த படங்கள் எல்லாமே ஏடிஎம்கேவுக்கு எதிரான அரசியல் விஷயந்தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி புஷி ஆனந்த் அவர்கள் வந்து அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, எங்கள் சர்க்கார் பட கட் அவுட்டை கிழிச்சிங்கல்ல அப்படின்னு. ஸோ நான் தான் சொல்லுவேன், இந்த அரசியல் இன்றைக்கி நடக்கிற அரசியல் வந்து ஒன்று நீ இல்லை நான், அது வேறு யாரும் இல்லை. ஒன்று உதய் அண்ணா, இன்னொரு பக்கம் விஜய் அண்ணா. இவங்க 2 பேரையும் அடுத்த 30 வருஷத்துக்கு அரசியல் நடத்துறதுக்கு இந்த திராவிடத்தையே உள்ளே வச்சுக்கிட்டு மக்களை முட்டாளாக்குறதுக்கான அரசியல் தான் பண்ண போகிறாங்க. மக்களே விழித்து கொள்ளுங்கள். ஏன்னா இதை நீங்கள் எவ்வளோக்கோளோ நீங்கள் முழிச்சுக்கிட்டு எவ்வளோக்கோளோ நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கோளோ நல்லது. இல்லைனா வந்து பாவம்யா, குழந்தைங்கலாம் பார்க்குறாங்கய்யா. குழந்தைங்க வந்து குழந்தைங்க வந்து டெய்லி வந்து சட்டசபையை பார்க்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பொறுப்பாக நடந்துக்குங்க. சட்டசபையில் நின்றுக்கிட்டு நீங்கள் ஒரு பக்கம் ஒருத்தவர் என்ன புகழ்ந்து கவிதையாக படிக்கிறாரு, இன்னொருத்தவர் புகழ்ந்து பாட்டு பாடுறாரு. இது என்ன பாட்டுக்கு போட்டியாக பார்க்குறதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்க பார்க்குற நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும். இவ்வளோ பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் வந்து அட்வைஸ் சொல்லணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. பொறுப்பாக மக்களுக்கு ஒரு இடத்துல வந்து செய்கிறதுக்காக மக்கள் உங்களை கொண்டாந்து வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பொறுப்பான அரசியல் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு சும்மா இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு பார்த்து ரொம்ப டயர்டாகி போச்சு. 30 வருஷமாக இதையே பார்த்து டயர்டாகி போச்சு எனக்கு. நீங்கள் யோசிக்கலாம், நீ என்னப்பா நீ வந்து அங்கே போய் கடல் தாண்டி போய் செட்டில் ஆகிட்டு நீ இருக்க அப்படின்னு. நாங்கள் வந்து என் ஊர் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இருந்தால் நான் ஏன் வந்து இப்படி வந்து கடந்துக்கிட்டு ஒரு ஊர்லேயும் ஒரு என்ன மாதிரி அவ்வளோ பேர் சிங்கப்பூரில் இருக்கான், மலேசியாவில் இருக்கான், கல்ஃப் கண்ட்ரீஸில் அவ்வளோ பேர் கிடக்குறானுங்க, யூகேயில் இருக்கான், அமெரிக்காவில் இருக்கானுங்க. சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவனுங்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்கானுங்க, எல்லாம் இருக்கானுங்க. எல்லோரும் இங்கே வந்து ஒரு வகையில் வந்து சில விஷயத்தை தியாகம் பண்ணிட்டு தான் வந்து, அது குடும்பமாக இருக்கட்டும், குடும்பத்தை பிரிந்து இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்லது கெட்டதை வந்து தவிர்த்துட்டு ஒருத்தவனும் இங்கே வந்து கஷ்டப்படுறான், உழைக்கிறான், அதுக்கான விஷயத்தையும் சந்தோஷப்பட்டு வாழ்கிறான். ஸோ இப்போ அதே விஷயங்கள் வந்து நம்ம ஊரில் மாறும்போது அதை வந்து ஏற்றுக்கிட்டு அவனும் எல்லாரும் அங்கேயே இருப்பானுங்க. அதை மாற்றத்துக்கான அரசியலை தான் நாங்கள் வந்து உங்ககிட்ட எதிர்பார்த்து உங்களை புதுசாக ஒரு ஆள் வர்றாங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு மறுபடியும் அரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது எந்த விதத்துக்கும் நல்லது கிடையாது. ஸோ புரிந்து நல்ல விதமாக அரசியல் பண்ணுங்கள். மக்கள் நீங்களும் புரிஞ்சுக்குங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நல்லது கிடையாது. அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு இருமுனை அரசியல் கொண்டு வந்துடுவாங்க. ஒன்று நீ இல்லை நான். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க ஏடிஎம்கே இல்லைன்னா இவர் டிஎம்கே, இந்த பிஜேபி இவங்க அப்படின்னுலாம் இதுன்னு. ஆனால் இவர் பண்ண மார்க்கெட்டிங் படி டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு பெரிய லெவலுக்கு இது கொண்டு போயிடுவாங்க அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு. ஸோ தயவு செய்து மக்கள் எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோக்கெவ்வளோ வந்து நீங்கள் சூப்பராக சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களோட குழந்தைகளுக்கும் நல்ல எதிர்காலம் அமையும். பார்ப்போம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.